ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் கூப்பிட்டும் வர மறுத்த காதலி. ஸோ ஹோட்டல் அறையிலேயே பயங்கரமாக கதறிய பின்னணி பாடகியோட கதை என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ பிரபல மியூசிக் டைரக்டர் அனிருத், நடிகை ஆண்ட்ரியா 2 பேரும் காதலிச்சோம். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக கட் பண்ணி விட்டுட்டும் ஊரறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை 2 பேருமே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கிசுகிசோ வதந்தியோ ஒன்றுமே கிடையாது. உச்சகட்டமாக மியூசிக் ஸ்டுடியோலேயே மியூசிக் போடுவதை விட்டுட்டு 2 பேருமே பசை மாதிரி ஒட்டின்னு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. அவங்க தனியாக ஹோட்டல் அறையில் போய் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மியூசிக் ஸ்டுடியோலேயே 2 பேருமே செஞ்ச வேலை தான் பொது வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ அந்த மியூசிக் ஸ்டுடியோவில் ஆண்ட்ரியாவுடைய வாயில் மவுத் ஆர்கனை வச்சு வாசிச்சது, அந்த மாதிரியான அனிருத் பண்ண கூத்துக்கள் எல்லாருமே புகைப்படம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் அந்த மாதிரியான விஷயங்கள் வைரலாக போச்சு, அந்த கண்டென்ட் எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்ல, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வெளியிட்டது அந்த சிங்கர் சுசித்ரா தான். இந்த நிலையில் தன்னுடைய முன்னாள் காதலனான அந்த ஆண்ட்ரியாவை தன்னுடைய புதிய படத்தில் ஒன்றில் பாட வைக்கிறதுக்காக அனிருத் மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஒரு காலத்தில் அனிருத்தை உருக உருக காதலிச்ச ஆண்ட்ரியா அவரை விட்டு பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணமே அனிருத் ஒரு வண்டு மாதிரியாம். ஸோ அதாவது ஒரு பூவில் தேனை சாப்பிட்டு இன்னொரு பூவில் தேனை சாப்பிட்றதுக்கு கிளம்பிடுவாராம். ஸோ அதனால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டார், ஈஸியாக தாவிடுவார். அந்த வண்டு போன்ற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அனிருத்தை ஆண்ட்ரியா கட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ நீ சாப்பிட்டு போகிறதுக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு ஆண்ட்ரியா. ஸோ ஆனாலும் 2 பேருக்கும் வயசு வித்தியாசம், அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் கதை கட்டு உருட்டு பண்ணாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு இருக்க நிலையில் மறுபடியும் ஆண்ட்ரியாவை அழைச்சி தன்னுடைய படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி அனிருத் கூப்பிட்டுருக்காரு ஆண்ட்ரியாவை. ஸோ எல்லாருமே ஆண்ட்ரியா ஒத்துப்பாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஸ்டூடியோவில் வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசிட்டு, உன் படத்துலலாம் நான் பாடலாம் பாடவே முடியாது, உன்னோட சவகாசமே எனக்கு வேணாம், நீ ஸ்டூடியோவில் எதை வச்சு என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதால இனிமேல் உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டாக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உன்னுடைய பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிட்டாரு ஆண்ட்ரியா. ஸோ இதனால் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு வேறு ஆளை தேடிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் ஹாட் டாப்பிக்கில் அனிருத் பட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.